Hi, hello viewers, welcome back to channel Drive Mugi. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற பைக் எதுன்னு பாத்தீங்கன்னா உட்கார்ந்திருக்கோம் இந்த பைக் தான் பார்க்க போறோம். அதாவது Honda CB Hornet 160R தான் பார்க்க போறோம். இது வந்து பெருசா வந்து ஒரு பெரிய ஒரு டூரிங் பைக் கிடையாது. அது மாதிரி நார்மலா முக்கியமான பைக் கிடையாது. ரெண்டுமே ஆவரேஜான பைக். இது பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு டூரிங் எடுத்துட்டு போறாங்க. இந்த பைக்கை நான் ஏன் ரிவ்யூ பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி சப்ஸ்கிரைபர் வந்துட்டு டெய்லி எனக்கு மெசேஜ் பண்ணுவாரு, ப்ரோ அந்த பைக்கை ரிவ்யூ பண்ணீங்களா அப்படின்ட்டு. ஸோ இந்த பைக் வந்து அவைலபிலிட்டி அப்போ இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக வந்து திடீர்னு பார்த்தா வந்து என் கூட ஒர்க் பண்ணுற ஒருத்தர் கூட பார்த்தீங்கன்னா அவர் இந்த பைக் தான் வச்சிருக்காரு. ஸோ அவரையும் கூப்பிட்டுருவேன். இந்த ரிவ்யூ எப்படி இருக்க போகுதுன்னா நான் வந்து இந்த பைக்கை ஓட்டி பார்த்து என்னோட யூஸில் எப்படி நல்லா இருக்கான்னு நான் சொல்ல போகிறேன். ப்ளஸ் வந்து அவர் வந்து இந்த பைக் வச்சிருக்காரா, கிட்டத்தட்ட இந்த பைக் வந்து 3 year ஓனர்ஷிப். அவர் வந்து 3 வருஷம் வச்சிருக்காரா. ஸோ வந்து அந்த 3 வருஷமாக அவர் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாரு, எவ்வளோ நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது அவர்கிட்ட கேட்டு ஒப்பீனியன் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நமக்காக பைக் கொடுத்து நமக்கு வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு பைக்கு கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சதீஷ் அவங்க நேம். வாங்க சதீஷ், வந்து உங்களோட ஒப்பீனியன் பைக்கை பற்றி சொல்லுங்கள். வாங்க. ஹாய். ஓகே சொல்லுங்கள் சதீஷ். அதாவது இந்த வண்டி வந்து கரெக்டாக நான் 3 வருஷம் ரிவ்யூ அப்படி சொன்னேன். நான் 3 வருஷம்னா கரெக்டாக எவ்வளோ ஆச்சுது? கரெக்டாக வந்து எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு? இது 2 years 7 months ஆயிருக்கு. இந்த கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ? 53 kilometers ஓடி இருக்கும். 3 வருஷத்துல கிட்டத்தட்ட வந்துட்டு 53,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அந்த வண்டி ஏன் சூஸ் பண்ணீங்க? 3 வருஷம் எடுக்கும்போது இந்த வண்டி ஏன் சூஸ் பண்ணீங்க பர்ஃபெக்ட்டா? அந்த டைம்ல இதுதான் ஹோண்டாவில் வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்காக இருந்துச்சு. ஆமாம் ரைட். ஆமாம், ஃபஸ்ட்டு சொல்ல விட்டுறேன். என்னன்னா வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் கேட்டகரி தான், அதை சொல்ல விட்டுட்டேன். அந்த டைமில் வந்துட்டு 3 வருஷம் முன்னாடி இது கொஞ்சம் டாப்ல ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ மட்டும் நிறைய பேருக்கு விருப்பப்படுறாங்க. ஏன்னா இப்போ என்கிட்ட கேட்டவங்க கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதை ரிவ்யூ பண்ணுன்னு கேட்டாங்களா, சரி எதிர்ச்சியாக பார்த்தா உங்கள்கிட்ட இருந்துருக்குதா. நம்ம புது பைக் ரிவ்யூ பண்ணுற விட 3 வருஷம் யூஸ் பண்ணவர்கிட்ட கேட்டால் தான் அதோட அக்கு வேறு ஆணி வேறு கிளியராக சொல்லுவார். அதுக்காக தான் நம்ம இவரை சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து 3 வருஷமாக இந்த வண்டி யூஸ் பண்ணுறீங்க. இப்போ 3 வருஷமாக ஓட்டுறது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பெர்ஃபெக்டாக இருக்குதா, இல்லை இதை வந்து ஏன்டா எடுத்தோம், இதை கொடுத்துட்டு வேறு பைக் எடுக்கலாம் அப்படின்னு எப்பயாச்சும் தோணியிருக்கா? இல்லை, இந்த வண்டி வந்து நல்லா பர்ஃபெக்டாக தான் இருக்குது. எந்த ஒரு ஸ்பீட் பிரேக் அண்டு காம்போ பிரேக் இருக்குனால பிரேக்கிங் சிஸ்டம் வண்டி வந்து ஸ்கிட் ஆகிறதில்ல. ஒன்லி ஒரு 78 மேலே போனாலும் வண்டி ஒரு ஷேக்கிங், எந்த ஒரு இதுவும் மூவ்மெண்ட்டும் கிடையாது. எவ்வளோ ஸ்பீட் போகிறீங்க இந்த வண்டியில்? இதெல்லாம் மேக்ஸிமம் 110 வரையும் போயிருக்கும். எந்த ஒரு ஃபீல் கிடையாது. வைப்ரேஷன்ஸ் எதுவுமே இல்லை, அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீல் கிடையாது. ஸோ அப்போ 3 வருஷம் ஆனால் கூட இன்னும் நான் வந்து 5 வருஷம் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு இருக்கேன் அந்த பைக்கை. இல்லை வந்து வேறு ஏதாவது பைக் வாங்க பிளான் வச்சிருக்கீங்களா? இல்லை, நான் கண்டினியூ பண்ணலாம் தான் இருக்கேன். நெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணாலும் இதே சேம் பைக் வாங்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த பைக் வாங்கினா கூட நீங்கள் சேம் Honda Hornet அந்த பேசிஸ்லேயே போகிறீங்க. அந்த அளவு உங்கள் பைக் அட்டாச் ஆகிட்டோம். ஆமாம். ஓகே சூப்பர். லாங் டிரைவ் ஏதாச்சும் போயிருக்கீங்க? அதாவது கிட்டத்தட்ட லாங் டிரைவ்னா டூர்னு இல்லை, ஏதாச்சும் ரொம்ப கண்டினியூஸாக லாங் டிரைவ் இந்த வண்டி அடிச்சிருக்கீங்களா? லாங் டிரைவ்ஸ்னா 160 kilometers மட்டும் தான் போயிருக்கோம். லாங் டிரைவ்ஸ் எங்க இருந்து எங்க போனது? பெங்களூர் டு திருப்பத்தூர் எங்களோட நெகட்டிவ் பிளேஸ் போனது. அப்படி ஓகே. அதுல போற வழியில ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணீங்களா? எந்த ப்ராப்ளம்ஸும் கிடையாது. ஸோ இது லாங் ட்ரிப்புக்காக வண்டியை இல்லாட்டா கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் லாங் ட்ரிப் எடுத்துட்டு போகலாம். ஒரு சின்ன ஒரு டிப் அவர்கிட்ட வந்து. ஓகே, இப்போ இவர் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஏதாவது சேம் வந்துட்டு சிட்டி பூரா பெங்களூர் சிட்டி பூரா சுற்றுற வேலை 2 பேரோட ஜாப் கிட்டத்தட்ட. ஸோ வந்து வண்டி நீங்கள் சிட்டியில் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறீங்களா? ஹீட் ஏதாவது ரொம்ப இருக்கா? என் வண்டி ரொம்ப ஹீட் இருக்கா சொல்லறதுக்கு இல்லை, இந்த வண்டி ஹீட் தான் இருக்கா? இல்லை, அந்த மாதிரி ஹீட் எதுவும் கிடையாது. மேக்ஸிமம் சர்வீஸ் சரியாக மெயின்டைன் பண்ணலாம்னா ஹீட் ஆக ஆரம்பிக்கும். ப்ராப்பரா மெயின்டைன் பண்றது ரொம்ப ஹீட்லாம். ஆமா. ஓகே, ஏன்னா நார்மல் ஏர் கூல்ட் இன்ஜின் தான். சோ அதான் கேட்டேன், அது உங்களுக்கு ஹீட் அப்படியே ஃபீல் ஆகுது? அப்படி ஹீட் நார்மலா இருக்கு. மைலேஜ் எவ்வளவு கிடைக்குது சிட்டில உங்களுக்கு? சிட்டிலன்றப்போ 40 கிடைக்குது. அவுட்டிங் போகும்போது 45 வரையும் கிடைக்குது. ஹைவேல போகும்போது 45, சிட்டில வந்து ஒரு 40. ஆமா, கண்டிப்பா 40 கன்ஃபார்ம் கிடைக்கும். கன்ஃபார்ம் 40 கிடைக்கும். மைலேஜ் பாத்தீங்கன்னா வந்துட்டு 3 year ஓனர்ஷிப் ரிவ்யூல சொன்னதுனா 30 km மைலேஜ். 30 40 40 கிலோமீட்டர் மைலேஜ் வந்து நீங்க கிளைம் பண்ணலாம். நான் என்னோட பைக் மைண்ட்ல இருக்கிறதா 30 போயிடுச்சு. இது 40 கிலோமீட்டர் மைலேஜ் வந்து நீங்க கிளைம் பண்ணலாம் சிட்டில. இப்போ வந்துட்டு 3 வருஷம் யூஸ் பண்ணதுல வந்துட்டு எதெல்லாம் மாத்தி இருக்காரு, எத்தனை வாட்டி மாத்தி இருக்காருன்றதை கேட்கலாம். சொல்லுங்க. ஓகே, இந்த பைக்ல பாத்தீங்கன்னா டயர் 1 ஃப்ரண்ட் டயர் 1 சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் எத்தனை வாட்டி? ஒரு வாட்டி தான். ஒரே ஒரு டைம் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆமா. பேக் வந்து சேஞ்ச் பண்ணல, சேஞ்ச் பண்ணணும். 53 ஆயிருக்கிறதுனால இதுவரை வண்டி வாங்கல 3 வருஷமா சேஞ்ச் பண்ணவே இல்ல. சேஞ்ச் பண்ணல. பெரிய விஷயம். இதெல்லாம் வந்துட்டு 3 வருஷமா வந்துட்டு டயர் பேக் டயர் இன்னும் சேஞ்ச் பண்ணாம இருக்காங்க. நான் வாங்கி 3 மாசத்துல சேஞ்ச் பண்ணிருக்கேன். அதெல்லாம் என்ன சொல்றது? வேற ஏதாச்சும்? ஓகே, செயின் பிராக்கெட் மட்டும் மேக்ஸிமம் 9000 கிலோமீட்டருக்கு செயின் பிராக்கெட் மட்டும் சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கு ஒவ்வொரு டைமும். நெக்ஸ்ட் கிளட்ச் பிளேட் வந்து எத்தனை வாட்டி மாத்துறீங்க செயின் பிளேட்? இது ஒரு 4 டைம் சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஆமா. ஓகே. வேற நெக்ஸ்ட் வந்து இன்ஜின் வந்து கிளட்ச் பிளேட் ஃபுல் சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஃபுல் சேஞ்ச் பண்ணி. ப்ராப்ளம் ஆச்சு கிளட்ச்ல? வண்டியோட பிக்கப் டிராப் ஆயிடுச்சு. அதனால கிளட்ச் பிளேட் சேஞ்ச் பண்ணிருக்கோம்.
இருக்கும். நீங்களா சஜஸ்ட் பண்ணாதா இல்ல கம்பெனில சஜஸ்ட் பண்ணாங்களா? இல்ல நானே செலக்ட் பண்ணிட்டேன். நீங்களே வந்துட்டு மாத்திரலாம். ஆமா. ஓகே. சர்வீஸ் எங்க பண்றீங்க? கம்பெனில இல்ல வெளியா? இல்ல இப்போ அவுட் சைடு தான் பண்றேன். ஸ்டார்டிங் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் கம்பெனி பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாதனால அவுட் சைடு வந்துட்டேன். கம்பெனி அப்படிதான் இருக்கு. கம்பெனி சாட்டிஸ்ஃபேக்ஷன் யாருக்குமே ஆக மாட்டேங்குது. அவுட் சைடு தான் பெட்டரா தோணுது. இப்போ வெளிய தான் பண்றீங்க. இப்போ பக்கா இருக்கு. ஓகே. இப்போ பக்கா இருக்கு. வேற ஏதாச்சும் கிளட்ச் பிரேக் அவுட் அதை விட்டு வேற எதுவுமே இன்ஜின்ல ஏதாச்சும் இன்ஜின் கம்ப்ளைண்ட் எதுவும் இதுவரையும் வரல. இதுவரையும் வர சவுண்ட் நாய்ஸ் தான் சேஞ்ச் ஆகுறது அந்த மாதிரி ஏதாச்சும் எதுவும் கிடையாது இதுவரையும். நெக்ஸ்ட் பார்க்கணும் ஏதாவது வருதான்ட்டு. இனிமே தான் பார்க்கணும். 50,000 ஓடி 50,000 வரைக்கும் சவுண்ட் வராம இருக்கிறது பெரிய விஷயம். ஓகே, இப்போ வந்துட்டு வண்டியில ஏதாவது மாத்தணும்லாம் பார்த்துட்டோம். இந்த வண்டி வந்து எடுத்தோம் இவ்வளோ நாளாக வந்துட்டு இந்த வண்டியில் இதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா எதை சொல்லுவீங்க இந்த வண்டியில்? வண்டின்ற போது ஹேண்டில் வந்து ரேஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து சீட் வந்து ரொம்பவே லைக் பண்ணியிருக்கோம். பாடி வந்து பெயின் கிடையாது. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நம்ம உட்காந்து போனாலும். குஷனிங் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஆல்டர் பண்ணியிருக்கோம். ஆமாம். இல்லை வண்டி அதாவது ஸ்டாக்ல வரும்போது இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹேண்டில் வந்து உட்கார போர்ஷன் பிடிச்சிருக்கீங்களா? ஸோ அது மாதிரி வேறு ஏதாச்சும் ரொம்ப த்ராட்டில் சம்திங் ஏதாச்சும் பிடிச்சிருக்கா? ஓகே, நாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தான் காம்போ பிரேக் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுற பைக். அதனால அந்த பிரேக்கிங் சிஸ்டமும் எனக்கு பிடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் ஸ்கிட் ஆகி நிறைய டைம் கீழே ஸ்லிப்பாக இருக்கும். இந்த பைக்கில் ஸ்கிட் ஆகாமல் இருக்கும். அது பிரேக்கிங் ஒரு தம்ஸ் அப். ஓகே, வேற ஏதாச்சும் வேறன்ற போது மற்றபடி எல்லாமே எதுவும் ப்ராப்ளம் கொடுக்காம நல்லா தான் இருக்கு. வண்டி ஓவராலாக பிடிச்சிருக்கு. ஆமாம். ஃபைனலாக ஒரு கொஸ்டின் என்னென்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு நிறைய பேர் ஹார்னட் லவ்வர்ஸாக இருக்காங்க, நிறைய பேர் பைக் பிடிச்சிருக்கு, லாங் ட்ரிப்புக்காக இதை எடுக்கலாம் சஜஷன் கேட்குறாங்க. ஸோ அப்படி கேட்குறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள்? இந்த பைக் வந்து இந்த பைக்கில் இப்போ வர ரீசெண்ட் BS6 பைக் வந்து ஹார்னட் வந்து எடுக்கலாமா வேண்டாமா? பைக் எடுக்கலாம். எடுத்துட்டு கரெக்டாக சர்வீஸ் மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் வண்டியில் எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் கிடையாது. ஓகே, நம்ம சர்வீஸ் மெயின்டைன் பண்ணலாம். செயின் ப்ராக்கெட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி இன்ஜின் ஆயில் சர்வீஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் கிடையாது. வண்டி எடுக்கிறவங்க எடுக்கிறதெல்லாம் ஓகே, பட் கண்டிப்பாக ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணால் வண்டி வந்து நல்லா இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் ஓகே வண்டி. ஓகே, சரி, ஓகே. நம்மளுக்காக நீங்கள் வந்து உங்கள் 3 இயர்ஸ் உங்களோட அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணதுக்கு ரொம்பவே ஒரு தேங்க்ஸ். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து இந்த வண்டியை வந்து என்னோட ஸ்டைலில் ஓட்டி பார்த்து என்னோட தாட்டை சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? ஓகே, இப்போ ஹார்னட்டை வந்து நம்ம ஹிமாலயன் ரைடர் வந்து ஹார்னட்டை வந்து நம்ம ஸ்டைலில் ஓட்டி பார்த்து வெறித்தனமாக வண்டியை காட்ட போகிறோம். இப்போ ஓனர் தான் என்ன ஃபீல் பண்ண போகிறான்னு தெரியல. ஓகே, லெட்ஸ் கோ. புதுசாக நம்ம ஹிமாலயனே ஓட்டிட்டு இது எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, நம்ம ரோட்டில் விட்டு ஓட்டலாம். வண்டியோட பிக்கப் செம்மையாக இருக்குங்க. சடன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிமாலயன் லெவலுக்கு இருக்குது பார்த்தா சொல்ல போனால். ஃபஸ்ட்டு கியர்லேயே வந்துட்டு செகண்ட் இயர்லாம் சடன் ஷிஃப்ட் பண்ணும்போது வந்துட்டு ஸ்பீடு ரொம்பவே அழுது. சஸ்பென்ஷனும் பரவாயில்ல. பட் ஏன்னா அந்த டயர் வந்து அவரோட டயர் வந்து கொஞ்சம் ஓல்ட் டயர்னு சொன்னாரா. ஸோ அதனால் மேபி வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கொடுக்க மாட்டேங்குது ஸ்பீடு போகிறதுக்கு. பட் சொன்ன மாதிரி பிரேக்கிங் வந்து பக்கா நல்லாவே வந்துட்டு அடித்த இடத்துல வந்து நிற்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன நம்மளே தூக்கி கீழே போடுற மாதிரி இருக்குது, அது வேறு. பட் டயர் கொஞ்சம் வந்து கிட்ட வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஓல்ட் டயர். பட் என்னோட ஒரு சின்ன தாட்டில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வந்து எனக்கு கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதாவது நம்ம டேர்ன் பண்ணும்போது லெஃப்டாக ரைட் டேர்ன் பண்ணும்போது கொஞ்சமே ஒரு பயந்துக்கிட்டு பண்ணுற மாதிரி இருக்குது, ஸ்லிப்பாகி விழுந்துருமோ அப்படின்றது. அது மேபி எனக்கு அப்படி தோணுதில்லை, உங்களுக்கு தெரியாது. அதை நம்ம ஹேண்டில் ஷேக் பண்ணும்போது ரொம்பவே வந்துட்டு வண்டியை ஒரு உதறது ஃபுல்லாக ரொம்ப ஒரு ஷேக் இருக்குது. அது என்ன ரீசன் தெரில. ஏன்டா என்ன அடிக்க வர. அப்புறம் வண்டியில் வந்து எனக்கு இன்னும் ஒரு விஷயம் வந்துட்டு பிடிக்கல. அது ஜஸ்ட் பார்த்த வந்து நோட்டீஸ் பண்ணிட்டேன்னா வந்துட்டு கீழ் சுவிட்ச் வண்டியில் இல்லைங்க. அதான் வந்துட்டு கொஞ்சம் ஒரு சொதப்புன மாதிரி ஒரு விஷயம். வண்டியில் கீழ் சுவிட்ச் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். கொடுக்காம விட்டாங்க. வண்டியோட கிளச் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது தெரியும், நான் ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப ஒரு ஃப்ரீ மோஷனாக இருக்குது. கிளச் பெட்டர். கியர் ஷிஃப்டிங் கூட வந்து பார்த்தா ரொம்ப வந்துட்டு ஒரு பயங்கரமான கியர் ஷிஃப்டிங் சொல்ல முடியாது, கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு அதுக்காக என்ன ரொம்ப அப்படின்னு இல்லை, ஒரு ஆவரேஜாக ஒரு 80% வந்து கியர் ஷிஃப்டிங் கூட நல்லாயிருக்கு. கிளச்சு ஓகே, பிரேக்கிங் ஓகே. எனக்கு அந்த ஹேண்டில் மட்டும்தாங்க எனக்கு வந்து சுத்தமாக ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்க மாட்டேங்குது. டேர்ன் பண்ணும்போது எங்கேயாச்சும் விழுந்துருமா அப்படின்ற ஒரு பயம் வந்து நல்லாவே இருக்குது. ஹேண்ட்லிங் பண்ணும்போது டேர்ன்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு உதற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. சடனாக கட் அடிக்கும்போது தெரியல, மேபி நம்ம கண்டிஷன் நம்ம அந்த வண்டி நம்ம கையில் இருந்து பழகிடுச்சுன்னா வந்து செட் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ எனக்கு அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. ஓகே, மறுபடியும் நம்ம உள்ளே போயிடலாம். பைக் வந்து நான் ஓட்டி பார்த்ததில் நான் அதில் போகும்போது எல்லாம் பேசிட்டு என்னென்ன மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு. பட் என்னோட பைக் வந்து கம்பேர் பண்ணோட கேட்டகரி, அது வந்து வேறு ஒரு ஆஃப் ரோடிங் ஒரு ட்ரிப்பு கேட்டகரி. இது வந்து நார்மல் சிட்டி கம்யூட்டுக்கான பைக்கு.
பட் ஓட்டி பார்க்கும்போது சிட்டி கம்யூட் அதாவது 160cc குள்ளாடி வந்துட்டு ஒரு பெஸ்ட் பைக்காக இருக்குது. ஓட்டி பார்க்கும்போது பிடிச்சிருக்குது. என்ன சின்ன ஒரு இதாக இருக்கும், அது எல்லா பைக்கில் வராதாங்க, அது மாதிரி சின்னதாக தான் இருக்குது. பட் ஓவரால் பார்க்கும்போது பைக் வந்து ஓகே. யாராவது வந்து ஹார்னட் எடுக்கணும் ஐடியா இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இட்ஸ் மை ஒப்பீனியன். அண்ட் அந்த 3 இயர்ஸ் ஓனர்ஷிப்போட அவர் சதீஷோட ஒப்பீனியன் நீங்கள் தான் எடுக்கிறனா தாராளமாக எடுக்கலாம். சிட்டி கம்யூட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான பைக்காக இருக்கும். அது ஃபைனலாக வந்துட்டு நம்ம ஹார்னட் ரிவ்யூ பண்ணிட்டோம். நிறைய பேர் வந்துட்டு ஒவ்வொரு பைக்காக பேர் சொல்லி இந்த பைக் அந்த பைக்கு பண்ணுங்க அப்படின்னாங்க. பட் நான் என்னோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். பெரிய வந்துட்டு ஓவரால் இப்போ இந்த இதில் கூட வந்துட்டு இன்ஜினோட சிசி அது இதுன்னு எல்லாம் டீட்டெயில் ரிவ்யூ இருக்காது. அது எல்லாருமே ஒரு பேப்பரை பார்த்து படிக்கிற விஷயம் தான். ஸோ அதை நம்ம சொல்ல தேவையில்லை. ஜென்ரலாக நான் ஒரு ஒப்பீனியன் தான் சொல்லியிருப்பேன் இந்த வந்துட்டு பைக் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ இது மாதிரி வந்துட்டு நிறைய பைக் கேட்டிருக்காங்க. நான் வந்து ஒவ்வொரு பைக்காக பார்த்துட்ருக்கேன். இன்னைக்கு கூட பார்க்கும் பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஒரு ஆளை பிடிச்சி இந்த பைக்கை ரிவ்யூ பண்ணலாமா அப்படின்னு கேட்டு தான் வந்தேன். ஸோ இது மாதிரி வந்துட்டு நான் வந்து பைக் எதாவது அப்பப்போ அவைலபிலிட்டி கிடைக்குது அது மாதிரி ஒவ்வொரு பைக்காக வந்துச்சு. நீங்கள் கேட்ட லிஸ்ட் வந்து என்கிட்ட இருக்குது. அதை வச்சு நான் என்னோட ஒரு வியூவில் வந்துட்டு ரிவ்யூ வந்துட்டு நம்ம வந்துட்டு பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ அப்புறமா வந்துட்டு கொஞ்ச நாள் ட்ரிப்பே போகாமல் இருக்குமா. அதாவது இப்போ இந்த வீடியோ பார்க்குற நெக்ஸ்ட் டே வந்துட்டு சண்டேவாக இருக்கும். சண்டே வந்து ஒரு ஸ்மால் ட்ரிப் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் உள்ளாடி வந்துட்டு பெங்களூர் பக்கத்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்டில் வந்துட்டு ஒரு ஹில்ஸ் வந்து ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம். பட் அங்கே வந்துட்டு போலீஸ் எல்லாம் இருப்பாங்களா என்ன எதுன்னு தெரில. போய் பார்க்கலாம் அவ்வளோதானே. இல்லைன்னா போயிட்டுன்னா ஒரு 2 அடி கொடுப்பாங்களா, வாங்கிட்டு வரலாமா. ஓகே. ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ மேபி வந்துட்டு அந்த ஹில்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வீடியோவாக இருக்கும். நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஓகே. அப்புறம் இன்னொரு சொல்ல மறந்துட்டு வந்துட்டு நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா வந்துட்டு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வந்து பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போட்டு அடுத்தடுத்த பைக் ரிவ்யூஸ் ஆகட்டும் இல்லை வந்து ட்ராவல் அண்ட் ட்ரிப் ரிலேட்டட் எந்த வீடியோனாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே. அவ்வளோதான் வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா டவுட் இருந்தால் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. எனக்கு இந்த பைக்கை பற்றி தெரியாதாலும் அவரை வந்து காண்டாக்ட் நான் வந்து எங்கிட்ட இருப்பார். ஸோ வந்து அவர்கிட்ட வந்து நான் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸை வந்து நான் கமெண்ட்டில் வந்து ரிப்ளை பண்ணுவேன். முடிஞ்சால் வந்து ஹார்னட் யாராச்சும் பைக் வாங்குறது வந்து சிட்டி கம்யூட் பைக் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். ஓகேவா? பை.